2024 மேட்டில் 46வது கொஸ்டின். ப்ளஸ் என்பது வகுத்தல் எனவும், வகுத்தல் என்பது பெருக்கல் எனவும், பெருக்கல் என்பது கழித்தல் எனவும் மற்றும் கழித்தல் என்பது கூட்டல் எனவும் கொண்டால் பின்வருவனவற்றில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. இதில் கரெக்டாக இங்கே பாருங்கள், 18 18 6 6 6 7 7 7 5 5 5 2 2 2 இந்த பக்கம் வர்ற ஆன்சரு. இதெல்லாம் நம்பர்லாம் சேமாக தான் இருக்குது, அடையாளத்தை மட்டும் மாற்றி எந்த ஆன்சர் கரெக்டுன்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இதில் 18 வகுத்தல், வகுத்தலுக்கு பதில் என்ன இருக்குது, வகுத்தல் என்னவாக மாறும், பெருக்கல். அப்போ 18 × 6ன்னு போடுறேன். அடுத்து என்ன இருக்குது, மைனஸ் இருக்கா, மைனஸ் என்னவாக மாறும், கூட்டலாக மாறும். இப்போ ப்ளஸ் 7ன்னு போடுறேன். அடுத்து ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் என்னவாக மாறும்னு போட்டிருக்காங்க, வகுத்தலாக மாறும். அப்போ ப்ளஸ் 5. அடுத்து பெருக்கல் என்னவாக மாறும் பாருங்கள், பெருக்கல் என்று கழித்தல். அப்போ -2. இப்போ இதில் பாட்மாஸ் ரூல்னு ஒரு ரூல் இருக்குது. முதல்ல ப்ராக்கெட்டை தான் கணக்கு பார்க்கணும். அடுத்து ஆஃப் இருந்தால் அதை செய்யணும். அதுக்கடுத்து அது ரெண்டு இல்லைன்னா அடுத்து டிவிஷன் வகுத்தலை செய்யணும். வகுத்தலை செஞ்சு முடித்து பெருக்கலை செய்யணும். அதுக்கடுத்து அடிஷன் கூட்டல் செய்யணும். அதுக்கடுத்து கழித்தல். இந்த ஆர்டரில் செய்யும்போது ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இல்லை, டிவிஷன் வகுத்தல் இருக்குது. வகுத்தலில் 7 5 வகுக்கும்போது பின்ன எண்ணா வரும். அப்போ பின்ன எண்ணு வர அதிகமாக சான்ஸ் இல்லை. அதனால் அடுத்ததுக்கு நம்ம டைரெக்டாக போயிடலாம். அதை விட்டுட்டு அடுத்ததில் பாருங்கள், இந்த ப்ளஸ்ஸுக்கு பதில் என்ன போடலாம், கூட்டல் என்பது வகுத்தல். அப்போ 18 வகுத்தல் 6. அடுத்து பாருங்கள், வகுத்தல் என்பது என்ன மாறுது, பெருக்கல். அடுத்து × 7 போடுங்க. அடுத்து பெருக்கல் என்னவா மாறுது, கழித்தல். அது வகுத்தல். அடுத்து இந்த கழித்தல் என்னவா மாறுதுன்னா கூட்டல். கூட்டல் போட்டாச்சு. இப்போ அதில் பாருங்கள், இதில் வகுத்தல் தான் ஃபஸ்ட்டு செய்யணும். 18:6 என்ன ஆகும்னா 18:6 3 வரும். 18:3 வரும். × 7 -5 +2 அப்படியே எழுதிக்கங்க. அதுக்கடுத்து பெருக்கலை செய்யணும். 3 21 -5 +2 அப்படியே எழுதிக்கங்க. அடுத்து கூட்டல் செய்யணும். 21 2 முதல்ல கூட்டினா 23, 5 கழிச்சா 25 3 18. 18 தான் கரெக்ட் ஆன்சர். 2வது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 47ல் P என்பது மைனஸ் ஆகுது, Q என்பது ப்ளஸ் ஆகுது, R என்பது × S என்பது வகுத்தல் எனில் கீழே இருக்கிறதுக்கு என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க. இப்போ 18 அப்படியே போட்டுக்குங்க. இந்த Pக்கு பதிலாக மைனஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து 4 அப்படி எழுதிட்டோம். 6க்கு பதிலாக பெருக்கல் சொல்லியிருக்காங்க. அடுத்து 6 அப்படி எழுதிக்கங்க. அடுத்து எஸ்ஸுக்கு பதிலாக வகுத்தல் சொல்லியிருக்காங்க. 2 அப்படியே போட்டுங்க. Qக்கு பதிலாக ப்ளஸ் சொல்லியிருக்காங்க. +3 அப்படி அடுத்து 3 போட்டாச்சு. இதில் அதே பாட்மாஸ் ரூல் தான் போடணும். வகுத்தலை செய்யணும். 6 2 வகுத்தா 3. அடுத்து பெருக்கல் செய்யணும். 4 3 12. இப்போ 18 அப்படியே எழுதிட்டு -12 +3. இப்போ 2 அப்புறம் கூட்டணும். 18 3 கூட்டினா 21. இந்த -12 கழிச்சா 21 12 9. இந்த பாட்மாஸ் ரூல் படி தான் செய்யணும். முதல்ல என்ன செய்யணும்னா ப்ராக்கெட்டு ஆஃப், அடுத்து டிவிஷன் வகுத்தல் செய்யணும். அடுத்து மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் செய்யணும். அடுத்து கூட்டுற வேலை செய்யணும். அடுத்து கழிக்கணும். அப்போ இதில் பார்க்கும்போது முதல்ல 6 2 வகுத்தா 3. அடுத்து பெருக்கல் செய்யணுமா, 4 × 3 12000. இப்போ 18 - 12 +3 மட்டும் இருக்கும். அடுத்து 2 கூட்டுறதை முதல் செய்யணும். 18 3 கூட்டினா 21. அப்புறம் கழித்தல் 12. 21 - 12 9 தான் கரெக்டான ஆன்சர். 3வது ஆப்ஷன். அடுத்து 48 பாருங்கள். 48ல் 16 × 3 12. 16ன்றது ஒரு வர்க்க எண், 9ம் வர்க்க எண். அப்போ இதுக்கு வர்க்க மூலம் எடுத்தால் 4, இது வர்க்க மூலம் எடுத்தால் 3. அப்போ 4 3 பெருக்குனா 12 வந்திருக்கு. அதே மாதிரி 81க்கு வர்க்க மூலம் எடுத்தால் 9, 49க்கு வர்க்க மூலம் எடுத்தால் 7, 2 பெருக்குனா 63 வந்துருச்சு. இதுக்கு 25க்கு வர்க்க மூலம் 5, 16க்கு வர்க்க மூலம் 4, 2 பெருக்குனா 20. அதே மாதிரி 36க்கும் 9க்கும் 36க்கு வர்க்க மூலம் எடுத்தால் 6, 9க்கு வர்க்க மூலம் எடுத்தால் 3, 2 பெருக்குனா 6 3 18. 18 தான் ஆன்சர். 2வது ஆன்சர். அடுத்து பாருங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு. இதில் 1 2 1 + 2 1 2 கொடுத்தா 3, 2 3 கொடுத்தா 17 வருதான். 2ஓட 4 சேர்த்து 32 வருதான். எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 1 + 2 எப்படி எழுதுகிறாங்கன்னா, இந்த 1க்கு அடுக்கு 2வது அடுக்காக போட்டாங்க, ப்ளஸ் ஃபஸ்ட்டுக்கு இந்த 2வது அடுக்காக போடுறாங்க. 1க்கு 2வது வர நம்பரை அடுக்காக போட்டுட்டு ப்ளஸ் இந்த 2வதுக்கு அடுக்காக போட்டு கூட்டுறாங்க. அப்போ 1² + 2 × 1
1 ஸ்கொயர்டு 1, 2 பவர் 1 2 தான். அப்போ 1ம் 2யும் கூட்டினா 3 ஆன்சர். ரெண்டாவது பாரு, 2 + 3 எப்படி, 2க்கு அடுக்கு 3ஆக போட்டுட்டு ப்ளஸ் 3க்கு அடுக்கு 2ஆக போடணும். அப்போ 2 4 4 2 8, 3 ஸ்கொயர்டு 9, 8 9 17 வந்திருக்கு. 17 கரெக்டாக. அடுத்து 2 + 4 32 வந்திருக்கான். இப்போ 2க்கு அடுக்கு 4ஆக போடுங்க, ப்ளஸ் 4க்கு அடுக்கு 2ஆக போடுங்க. 2 பவர் 4 2 4 4 8 2 16 ப்ளஸ் 4 அங்கே 16 32 வந்துச்சு. அப்படி இருந்தால் அப்போ 3 + 4க்கு என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க. 3 + 4 எப்படி எழுதணும், 3க்கு அடுக்கு 4 ப்ளஸ் 4க்கு அடுக்கு 3 போடுங்க. 3க்கு அடுக்கு 3னா 3 × 3 × 3 × 3 3 9 9 27 81 வருது. இதை 4 க்யூப்னா 4 அங்கே பாருங்கள் 64, 81 64 கூட்டினா 145. அதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ கரெக்டான ஆன்சர் 145. ஓகேங்களா? திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். NMMS வீரவணன்.